வணக்கம். இன்னைக்கு கிராமத்து சமையலில் முயல் கறி குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கறியை அலசியிருக்கேன். இப்போ 2 டைம் அலசிக்கணும். கறி சுத்தமாக அலசி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை வகைகள் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். தக்காளி, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வந்து மிளகு, சோம்பு, நச்சீரகம் இதெல்லாம் வறுத்து விட்டு வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதிலே வதக்கிக்கிறேன் எண்ணெயிலே. இந்த டயத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை அப்போ தான் பச்சை வாசனையோட இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கிறேன். முயல் கறியை நல்லா வேகணும். கறி நல்லா வதக்கிக்குவோம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வேணுன்னா பார்த்துட்டு 10 இல்லைன்னா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் வேகிறதுக்கு. இதை மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ குழம்பு கொதி வந்துச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கறி நல்லா வந்து கொதிச்சிருக்கு. நல்லா நடுப்புற கொதி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதை வந்து வேர்க்கடலை, நாங்கள் எங்கள் ஊர்லலாம் கடலை செடின்னு தான் சொல்லுவோம். இந்த பாருங்க பச்சை கடலை. இதை அலசிட்டு இப்போ சாப்பிடலாம். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ அரைச்சி வச்சு தேங்காயை ஊற்றிக்கிறோம். இப்போ தேங்காயை ஊற்றிருக்கோம். அதனால ஒரு கொதி வர விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ தேங்காய் ஊற்றி கொதிச்சின்னு மட்டும் இறக்கி வச்சிடலாம். பாருங்க நல்லா கறிலாம் வெந்து இருக்கு. நல்லா குழம்பு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கு. இது வந்து தட்டைப்பயிறு வருதுல, தட்டைப்பயிரா. இந்த தட்டைப்பயிறு வந்து இப்படி தான் காய்க்கும். இது பாருங்க 2 நல்லா கொத்து கொத்தாக இருக்கும். இதை வந்து நாங்கள் பச்சையாக பிச்சு வெவிச்சு சாப்பிடுவோம். இதை வந்து பைத்தங்கான்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து இதை பைத்தங்கா அப்படின்னு சொல்லுவோம். இதை
முயல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருந்துருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வந்துருக்கு. இதை வந்து பாருங்க சரி நல்லா நல்லா சூப்பராக ஆட்டுக்கறி மாரி நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. நல்லா ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வெந்து போயிருக்கு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.